மனம், மனதினுடைய இயல்புகள், அதை நெறிப்படுத்தக்கூடிய வழிகள், வாய்ப்புகள், மனம் கடந்த நிலை ஆகியவற்றை குறித்த ஒரு கல்விதான் ஆன்மீகம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆன்மீகத்துறை ஒரு பெரிய கடல் மாதிரியான ஒரு பெரிய துறை. நவீன விஞ்ஞான துறைகள் நிறைய வளர்ந்துருக்கு. சயின்ஸ்ல எவ்வளவோ துறைகள் தனித்தனியா வளர்ந்துருக்கு. மெடிக்கல் சயின்ஸை பொறுத்தளவுல ஒவ்வொரு ஆர்கனுக்கும் தனிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாயிடுச்சு. முன்னாடிலாம் மொத்தமா எல்லாம் பார்ப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காது, கண்ணு, மூக்கு தனியா, வயிறு தனியா, ஹார்ட் தனியா, கிட்னி தனியா, இப்படி ஒவ்வொரு துறைக்கும் நவீன விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ச்சிகளை எட்டிட்டு வந்துருச்சு. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, 20 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வளர்ந்து வந்த ஒரு துறை ஆன்மீகம். மக்கள் மனதை எவ்வாறு பக்குவமாக வைத்துக் கொள்வது என்பதற்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே உருவாச்சு. ஆனா அந்த துறைக்கு நம்ம வந்து எந்த ஒரு அரசும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய 20ஆம் நூற்றாண்டுல இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஆன்மீக துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. பழங்காலத்துல மன்னர்கள் எல்லோருமே முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அறத்தை வலியுறுத்துவதற்காக ஆன்மீகத்தையும் அரசியலையும் இணைத்து வைப்பார்கள். ஏன்னா அறத்தோடு ஆன்மீக அரசியல் செய்யணும் அப்படிங்கிறது. மன்னர்கள் வந்து குருமார்களிடம் ஆலோசனை கேட்பார்கள். அமைதியாக சலனமில்லாமல் காட்டில் தபஸ் பண்ணக்கூடிய குருமார்களிடம் ஆசி பெற்று அவர்களிடம் ஆலோசனை கேட்டு நடுநிலையோடு நீதிகளை வழங்கிய செய்திகளை எல்லாம் பல இலக்கியங்கள் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப ஆன்மீகம் என்ற துறைக்கு நம்ம வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்றைய காலத்துல உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அரசுகள், எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய அரசாட்சி செய்யக்கூடிய அரசுகள் அனைத்தும் மக்களுடைய மனதை பக்குவப்படுத்தி அமைதியாக வாழ்வதற்கான ஒரு உத்தரவாதத்தை அளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு துறை மருத்துவத்துறை. இன்னைக்கு விளையாட்டெல்லாம் பார்க்குறோம். விளையாட்டுல போய் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒருத்தன் சேர்றான்னா அவன் பிசிக்கலா நல்லா ஆக்டிவா இருக்கிறதுக்கு நிறைய கோச் எடுத்துக்கிட்டான். நிறைய கோச்சிங் எடுத்து 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 அவனை தன்னை தகுதிப்படுத்தி கொண்டு என்ன செய்யறான், அவன் வந்து நல்லா விளையாடுறான். அதே போல் ஒரு மனிதன் நல்லா வாழ வேண்டும் என்றால் பிஃபோர் மேரேஜும் சரி, ஆஃப்டர் மேரேஜும் சரி, தன்னுடைய மனதை பக்குவப்படுத்துவதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் தெரிஞ்சுக்கணும். முதல்ல அதை ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணும். அங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மருத்துவர்கள் நிறைய பெறுகிறதுல நம்ம இருக்கிற மாதிரி நிறைய ஒரு தெருவுக்கு தெரு ஒரு மனம் குறித்த போதனைகள் செய்வதற்கும் மனித மனதை ஆற்றுப்படுத்துவதற்கான யோக கலைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருமார்கள் ஒவ்வொரு தெருவுக்கும் உருவாகணும். ஒரு 20 வீட்டுக்கு ஒரு குரு இருக்கணும். அப்பதான் நல்லது. அப்பதான் நம்ம வந்து நல்ல ஒரு விஷயங்கள் பண்ண முடியும். அவர்கள் உட்கார்ந்து மனித மனதை பக்குவப்படுத்துவதற்கான தியான முறைகள், பயிற்சிகள், யோக முறைகள் சொல்லிக் கொடுக்கணும். இவ்வாறு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆன்மீகத்துல அந்த துறையில ஈடுபட்டு கொள்ளணும். ஆனா இன்னைக்கு எவ்வளவோ பெரிய ஒரு துறையாக வளர்ந்திருக்க வேண்டிய ஒரு துறை இன்னைக்கு பெரும்பான்மையான மக்களால் அது நிராகரிக்கப்பட்ட ஒரு துறையாக மாற்றப்பட்டதற்கு நம்ம தான் காரணம். பழங்காலத்துல இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான பிரத்யோகமான செலவுகள்லாம் அரசாட்சிகள்ல பண்ணாங்க. ஆகவே இன்னைக்கு வளர்ந்து விட்ட ஒரு துறையாக மாற வேண்டிய ஒரு துறை ஆன்மீகம் என்ற ஒரு துறை. இந்த ஆன்மீகம் என்பது இறை நம்பிக்கை இல்லை என்றுக்கும் அப்பாற்பட்டது. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இறை நம்பிக்கை இருக்கிறவனுக்கும் இறை நம்பிக்கை இல்லாதவனுக்கும் மனம் என்பது பொதுவாக இருக்கிறது. இங்க வந்து இறைவன் இருக்கானா இல்லையாங்கிற கேள்வி எல்லாம் கிடையாது. இங்க மனதை சலனத்தை குறைக்க முடியுமா, மன புலம்பலை குறைக்க முடியுமா, மனம் ஒரு விஷயத்தை தானாக நினைத்து கொண்டு அந்த சைக்காலஜிக்கல் லாக்ல இருந்து வெளியில வர முடியுமா, மனதை அமைதிப்படுத்த முடியுமா, மனதை ஸ்ட்ரென்தன் படுத்த முடியுமா, மனதை ஃபோக்கஸ் படுத்த முடியுமா அப்படிங்கிற விஷயங்களை குறித்து பேசக்கூடிய ஒரு துறைதான் ஆன்மீகம். மனம், மனதினுடைய இயல்புகள், அதை நெறிப்படுத்தக்கூடிய வழிகள், வாய்ப்புகள், மனம் கடந்த நிலை ஆகியவற்றை குறித்த ஒரு கல்விதான் ஆன்மீகம். அப்படிதான் நீங்க பார்க்கணும். அதை நம்ம ஆன்மீகத்துக்கு வேற வேற ரிலிஜியன் ரீதியான இன்டர்பிரேஷன் கொடுத்துட்டு போகும்போது நம்முடைய பார்வை மாறி விடுகிறது. ஆகவே ஆன்மீகம் என்ற துறையில முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, அது அடைகிறது இது அடைகிறதுலாம் கிடையாது. நான் யார் என்பதை தெரிந்து கொள்வது. நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொண்ட மாத்திரத்திலேயே இந்த பிறவில நீங்க அனைத்தும் அறிந்தவராக முழுமை பெற்றவராக போய்விடுவீர்கள். உங்களுடைய மனம் முழுமையாக திருப்திக்குள்ள போயிடும். உங்களுடைய மனமானது சாட்டிஸ்பேஷன் ஆயிரும், ரொம்ப சாட்டிஸ்பேஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மனதுல எதையும் தேட வேண்டும், எதையும் அடைய வேண்டும், எதையும் சாதிக்க வேண்டும், மிகப்பெரிய புகழ் பெற வேண்டும், மிகப்பெரிய பணக்காரனா மாற வேண்டும், மிகப்பெரிய அதிகாரத்தை கைப்படுத்த வேண்டும் என்ற எந்த எண்ணமும் இருக்காது. நீங்கள் ஒரு ஆனந்தமான மனிதராக, வாழ்வில் முழுமை பெற்ற ஒரு மனிதராக மாறிவிடுவீர்கள். அதற்கு ரொம்ப முக்கியமானது
நான் யார் என்பதை நீங்கள் தெள்ளத் தெளிவாக 2 விதத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று இன்டலெக்சுவலாக, இன்னொன்று கண்களை மூடி நீங்கள் தியானித்து அனுபவபூர்வமாக. இந்த 2 வழிகளும் தான் உங்களுடைய பிறவில உங்களை முழுமைப்படுத்தும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.